ரைட். யார் 10 கேள்வி வாசிங்க பாப்போம். ரைட். வாசிக்க தெரியாது ஒருவருக்கும், அதில் இருக்கிற ஒருவருக்கும். சார் நான் வாசிக்கையா? சொல்லுங்க, வாசிங்க. பழுதடைந்த பான் துண்டின் காணப்பட்ட மாற்றம் எது? பூஞ்சனம் பிடித்திருத்தல். அடுத்தது. இயற்கையான சுவை மிகுந்த பானம் எது? இளநீர். அடுத்தது. உணவு வகைகளை சில நாட்களுக்கு வைத்த பின் அவதானிக்கும் மாற்றம் அல்லாதது. உணவின் நிறம் மாற்றமடையும். வீட்டில் தயாரித்து மூன்றாவது சரியாக. அடுத்தது. வீட்டில் தயாரித்துக் கொள்ளக்கூடிய இயற்கை பானமாக அமையாதது. பலுடா பானம். ஓகே. அடுத்தது. அதிகளவு சீனி அடங்கியுள்ள உணவு வகைகளை நீண்ட காலம் உண்பதால் ஏற்படும் நோய். நீரிழிவு. முதலாவது விடை சரி. இலையான் மொய்த்த உணவை உண்பதால் ஏற்படக்கூடிய நோய் எது? வாந்தி பேதி. ஓகே. எம்மை நோயிலிருந்து பாதுகாக்கும் உணவு வகை. கிழங்கு வகையும் இறைச்சியும். விடை கீரை வகையும் பழங்களுமா? மூன்றாவது விடை சரி. விட்டமின் டி அடங்கியுள்ள உணவு. மீனெண்ணெய். நெல்லிக்காயில் அடங்கியுள்ள விட்டமின் சி. பழுதடைந்த பாற்றோரில் அவதானிக்க கூடியது. பூஞ்சன வலுவழுப்பாக இருக்கும். இரண்டாவது விடை சரி. அடுத்தது. இவ் உபகரணத்தை பயன்படுத்தும் தொழிலாளி தச்சன். படத்தில் உள்ள உபகரணத்தின் பெயர் சாந்தகப்பை. வல்லாரை கிழங்கில் அதிக அளவில் அடங்கி உள்ள போசனை பொருள் மாப்பொருள். சரியா. உலர்த்துவதன் மூலம் நீண்ட காலம் பேணும் உணவு வகை. மீன். கண்டமாலை நோய்க்கு பிரதான காரணம் அயடின் குறைபாடு. நீண்ட காலம் பேணி வைப்பதற்காக மண்ணில் புதைத்து வைத்து பாதுகாக்கப்படுவது எலுமிச்சை பழம். உடலுக்கு தேவைப்படும் புரதத்தை பெறுவதற்கு உகந்த உணவு பருப்பு. பானம் தயாரிக்க பயன்படும் விட்டு கோபி. பானம் தயாரிக்க பயன்படும் பூ வகை எது? வில்வம்பூ. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிக உகந்த உணவு கௌபி. விட்டமின் அதிகம் இருக்கும் உணவு தக்காளி. இறைச்சியை நீண்ட காலம் வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பண்டைய முறை தேனில் அமிழ்த்தி வைத்தல். கொழுப்பு அதிகம் அடங்கியுள்ள ஓர் உணவாக உதாரணம் நிலக்கடலை. உலர்த்துவதன் மூலமும் மண்ணில் புதைத்து வைப்பதன் மூலமும் நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் எது? எலுமிச்சை பழம். பச்சையாக உண்ணக்கூடிய இலக்கரி வகை வல்லாரை. கரியுப்பில் கலக்கப்படும் போசனை பொருள் அயடின்.
விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் பசியின்மை. அசுத்தமான நீர் மூலம் பரவக்கூடிய நோயொன்று நெருப்பு காய்ச்சல். நாம் நிறையுணவை ஏன் உண்ண வேண்டும்? எல்லா போஷணையும் எமக்கு கிடைப்பதற்கு. வேலை உணவு உண்ட பின் நாம் உண்ண மிகுந்த பொருத்தமான உணவு வாழைப்பழம். உணவு சமைப்போர் உணவில் சுகாதாரத்தை பேண அணிய வேண்டியது ஏப்ரன். மூடாத உணவுப் பொருட்களை எச்சப்படுத்தும் பிராணி எலி. பின்வருவற்றில் எது மருத்துவ குணமுள்ள ஒரு பானமாகும்? தோடம்பழச்சாறு. இலையான் மூலம் பரப்பப்படும் நோய் வயிற்றோட்டம். ஏப்ரன் ஒன்றை தைப்பதற்கு பயன்படுத்தாத தையல் வகை பெரிய நூலோடல். அயடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் கண்டமாலை. பின்வருவற்றுள் உணவை பழுதடை செய்யும் சூழல் பிராணி காற்று தூசி. உணவு சமைப்பவர் சமைக்கும் போது தவிர்க்க வேண்டியது பாட்டு கேட்டல். விடை முதலாவதா? தலையை சொல்கிறது. நாம் கண்டிப்பாக தவிர்க்க கூடாத வேலை உணவு காலை உணவு. சமைக்காத உண்ணக்கூடிய உணவினால் கிடைக்கும் நன்மைகளில் ஒன்று முழுமையான போஷணை. உப்பிட்டு ஊறுகாய் பாதுகாக்கக்கூடிய உணவு தோடம்பழம். எலுமிச்சையா? சிற்றுண்டிச்சாலை என்பது காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் உருவை குறியீடு யாது? மூன்றாவது. முதலாவது தீப்பற்றக்கூடியது, இரண்டாவது கவனமா கையாள, மூன்றாவது சிற்றுண்டிச்சாலை. அதே போல இது மின் விநியோகிக்கும் இடம். இது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இது பெட்ரோல் நிரப்புன்னு. இதே அடுத்தது பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அதிகார சபை என்பதை காட்டுவதற்கு பயன்படும் உருவ குறியீடு முதலாவது. இரண்டாவது அகன்ற தேர்வு. மூன்றாவது நோ பார்க்கிங், வாகனம் நிறுத்த கூடாது. பின்வருவற்றுள் விட்டமின் சி அடங்கியுள்ள உணவு தக்காளி. நல்ல வேளை உணவு உண்பதால் குறிப்பிடும் முக்கிய கருத்து யாது? திண்ம உணவு. பாடசாலைக்கு செல்ல முன்னர் நாம் எடுக்க வேண்டிய உணவின் தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும்? திண்ம. கார்போஹைட்ரேட் குறைபாட்டால் பிள்ளைகளில் ஏற்படும் தாக்கம் பின்வருவற்றுள் எது? உடல் எடை குறைதல். நெய்த்தோலில் கருவாட்டில் அதிகளவு அடங்கியுள்ள போஷணை கூறு எது? இரும்பு சத்து. விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் கண் பார்வை குறைதல். கொழுப்புணவை நாம் அதிகமாக உணவு வேலை சேர்த்துக் கொள்வதனால் ஏற்படும் உடற்பாதிப்பு எது? உடற்பருமன் அதிகரித்தல். வாயோரங்க வெடிப்பதற்கு காரணமான போசாக்கு குறைபாடு எது? விட்டமின் பி. விட்டமின் சி. கடும் பச்சை நிற வகைகள் காய்கறிகளில் அடங்கியுள்ள போஷணை கூறு விட்டமின் பி.
காய்கறி கீரை வகைகள் சமைப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய செயற்பாடு யாது? கழுவிய பின்னர் காய்கறிகளை அறிதல். செயற்கையான பானங்களில் காணக்கூடிய இயல்பு சுவையூட்டி சேர்க்கப்படும். வித்தினை அகற்றிய பின்னர் சமைக்க வேண்டிய உணவு கூட்டம். பாகல் பூசணி சார். உணவை அஸ்தமடைய செய்யும் மனித செயற்பாடு இரசாயனங்கள் இடல். இலைக்கஞ்சி தயாரிக்க பயன்படும் இலை எது? சாத்தாவாரி. சலாட் செய்து உண்ணக்கூடிய இலை எது? சலாது. உணவு சமைக்கும் போது தவிர்க்க வேண்டிய சுவையூட்டி அஜினோமோட்டோ. நீரில் கரையக்கூடிய தன்மை கொண்ட விட்டமின்கள் எவை? விட்டமின் டி, சி. அதிக கொழுப்பு நிறைந்த பழம் பின்வருவற்றுள் எது? ஆனைக்கொய்யா. அதிக புரதம் கொண்ட பழம் எது? சார் கொஞ்சம் பொறுங்களாமா. அதுக்கு விட வந்து முதலாவதுக்கு 563க்கு ஆனைக்கொய்யா சரி, இதுக்கு விளாம்பழம் சரி. ரைட், அடுத்த கேள்வி. பச்சையாக உணவினை அவிக்காமல் உண்பதால் ஏற்படும் நன்மை. சுவையில் தரத்தில் மாற்றம் ஏற்படும். பழுதண்ட உணவை உண்பதால் ஏற்படும் நோய் அல்லாதது. நீரிழிவு. அதுக்கு வந்து 565க்கு முதலாவது விடை சரியா. பழுதடைந்த உணவு நீரிழிவு. நீரை வெட்டிய பின்பு கழுவுவதால் இழக்கப்படும் விட்டமின்கள் விட்டமின் பி, சி. வாய்க்காயினை பாதுகாக்கும் பண்டைய முறை முதலாவது விடை சரி. அடுத்த கேள்வி. இழுப்பிட்டு குறைபாட்டினால் ஏற்படும் நோய் குறைபாட்டுகள் எவை? மரஸ்மஸ், குவாசிக்கர். ரைட். வெண்டிக்காயில் காணப்படும் போசணைக்கூறு விட்டமின் டி. கால்சியம் அதிக அளவினால் காணப்படும் கீரை வகை. அகத்தி. கல்சியம் அதிக அளவு இருக்கிற பொன்னாங்கண்ணி. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் இரத்தச்சோகை. அடுத்தது சரி. உணவு பழுதடை செய்யும் பிராணி கரப்பான். நீரிழிவு நோய் எதனால் ஏற்படுகின்றது? முதலாவது விடை சரி. இயற்கை அனர்த்தம் பின்வருவற்றுள் எது? மின்சாரம் தாக்குதல். மனித செயற்பாடுகள். இதுல இயற்கை அனர்த்தம் வந்து மண் சரிவு, மனித செயற்பாடு காரணமாக வீதி விபத்து, பாதுகாப்பற்றவரிடம் மண் சரிவு ஏற்படத்தக்க இடங்கள் அல்லது மேற்கூறிய யாவும் சரியா என்ற ரெண்டும் சரி என்றபடியா இதுக்கு மூன்றாவது விடை சரி. விபத்துகள் ஏற்படக்கூடிய பாதுகாப்பற்ற சந்தர்ப்பம் முதலாவது சரி. பின்வற்றில் அபாயம் உள்ள மாவட்டம் மண் சரிவுக்கு மதுரை. சிறுவர்கள் தவிர்க்க வேண்டியது பட்டாசு கொளுத்துதல். இதுல விளக்கம் தேவைன்னு சொன்னா கேளுங்களா. நாளைக்கு வந்து வீடியோ ஆன் பண்ணிருக்காட்டி முழு பேர் ரிமூவ் பண்றதா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நாளைக்கு நடக்கும். காற்று மூலம் பரவக்கூடிய நோய் அம்மை நோய். கவனமான செயற்பட்டால் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியது சமையல் எரிவாயு. பின்வரும் சந்தர்ப்பங்களில் எதனை சிறுவர்கள் தவிர்க்க வேண்டும்?
அறிமுகமற்ற நபர்கள்ட்ட எதையாவது சாப்பிடுறது. அசுத்தமான நீரினால் ஏற்படும் நோய் சீதபேதி. அடுத்ததுக்கு மூன்றாவது. அடுத்து சமூக விரோத செயல்களில் ஒன்று மேற்கூறிய யாவும் சரி. பாடசாலை விபத்துக்கள் ஏற்படக்கூடிய இடம் விளையாட்டு முற்றம். நாம் அதிகம் இனிப்பு சாப்பிட்றதால நீரிழிவு. மழைக்காலங்களில் வேகமாக பரவும் நோய் டெங்கு. அதிக அளவு பொரித்த உணவுகளை சாப்பிடுவதால் உடற்பருமன் அதிகரிக்கும். இன்னொரு தொற்றா நோய் எது? புற்றுநோய். இன்னொரு தொற்று நோய் அம்மை. மயக்கமடைந்த நிலையில் உள்ள நோயாளிக்கு செய்யக்கூடாதது. நோயாளியை சுற்றி வட்டமாக நிற்றல். எந்த நோயாளிக்கு நீர் பருக கொடுக்கக்கூடாது மயக்க நிலையில் உள்ளவருக்கு. அடுத்தது பாருங்க, நுளம்பினால் பரவக்கூடிய நோய் எது? டெங்கு. மின்னல் தாக்கத்தில் சாத்தியம் கூடுதலாக இருப்பது திறந்த வழியில் இருக்கும்போது. விஷநாய்க்குடிக்குரிய முலாம்பு அல்லாதான் கேட்டிருக்கிறாங்க. ஆபத்தான சந்தர்ப்பங்களில் ஒன்று வாகனங்களை வேகமாக செலுத்துறது. இன்னொரு மாவட்டங்களில் அதிக அளவு மண் சரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடியது ரத்தனபுரி. வாகன பயணச்சீட்டு செய்யும் போது வாகனங்களில் பயணம் செய்யும் போது காட்டும் நல்ல நடத்தை அல்லாதது. அடுத்தது சின்ன முத்து நோய்க்காவி மனிதத்தலாம்.